முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர்ல விஜயகாந்த் அவர்கள் போட்டோவுக்கு மலர்லாம் தூவி மரியாதையெல்லாம் செலுத்தியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாமனிதரின் நினைவு நாள் ஒவ்வொரு மாணவருடைய நினைவுலையும் இருக்க வேண்டிய ஒரு பொன்னாள் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. ஒரு மனிதர் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உதாரணமா எளிமை, நேர்மை, கடின உழைப்பு இது எல்லாத்தையுமே பின்பற்றி மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய ஷார்ப்பான சிந்தனைகள், அவர் எழுதிய பல புத்தகங்கள் இதெல்லாமே நம் நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம உலக அரங்கில் இந்தியா ஒரு வல்லரசா வரணும் அப்படின்றதுக்காக அவர் கண்ட கனவு இருக்கே, அவர் ஆற்றிய உரைகள் இருக்கே, பணிகள் இருக்கே செஞ்சது எல்லார் மனசுலயும் நீங்கா இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு விஜயகாந்த் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல இன்னொரு விஷயம். திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் விழாவில் பங்கேற்று பேசிய தமிழக அமைச்சர்கள் மணிகண்டன், நிலோஃபர் கஃபில் இன்னைக்கும் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய புகழையே பாடி 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 எல்லாத்துடைய முகத்தையுமே சுளிக்க வச்சிருக்காங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். எப்படின்னா அப்துல் கலாம் அவங்களுக்கு நல்லடக்கம் செய்யறதுக்காக முதல்வர் ஜெயலலிதா அவங்க உடனடியாக அரசு நிலத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 15வது நாள் இளைஞர் எழுச்சி நாளா தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விழாவில் பங்கேற்க உத்தரவிட்ட அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மணிகண்டன் வேற சொல்லியிருக்கிறாரு. நீ என்ன சொல்றது, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலோஃபர் கஃபில் அப்துல் கலாம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்வர் ஜெயலலிதா தான் அரும்பாடுபட்டாங்க அப்படின்ட்டார். 2வது தடவையா திரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக முன்னிறுத்தப்பட்ட போது இங்க இருக்கிற முக்கிய தலைவர் ஒருத்தர் தான் முட்டுக்கட்ட போட்டார் அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நிலோஃபர் கஃபில் சொல்லியிருக்காங்க. இது என்ன அரசியல் விழாவா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சாமா இந்த பக்கம். அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது திருவள்ளுவர் சிலையை ஜனாதிபதி மாளிகையில் நிறுவியவர் கலாம். என்றும் சாதி மதம் மொழியை கடந்து அனைவரும் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏழ்மையில் பிறந்து உழைப்பால் உயர்ந்தவர் அப்துல் கலாம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. இன்னொரு நியூஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் நியூஸ் கிளிட்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இவங்க பெரிய தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கல தான் தெரியுது ஒரு புள்ள பூச்சின்னு. ஆனால் எங்களை உசுப்பு முன்னாலே ஒரு மணி நேரத்துக்கு மேலே இவங்க எல்லா கதையுமே முடிச்சுட்டு தான் எங்களை உசுப்பு